வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. நம்ம ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு மே 10ஆம் தேதி தான் பதவி ஏற்றாங்க புதிய அரசாங்கம். இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சரவை லிஸ்ட் மே 16 அன்னைக்கு தான் அதிகாரப்பூர்வமா எல்லாருக்கும் என்னென்ன தொகுதின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் முழுமையா இவங்க போடல. இப்போதைக்கு 10 அமைச்சரவை 10 அமைச்சர் கேபினெட் அமைச்சர் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இதுல லோக்பவன் பிரஸ் ரிலீஸ் நம்பர் 1738 படி நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சர்களோட இலாக்காக்கள், அதாவது போர்ட்போலியோ அலோகேஷன்லாம் யார் யாருக்கு என்னென்ன துறைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஒரு மாநிலத்துல 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. ஆனா அந்த தடவை இப்போதைக்கு 10 அமைச்சர் லிஸ்ட் தான் வெளியாயிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மீதி எல்லாம் இருக்க அமைச்சரோட லிஸ்ட் எல்லாம். இதுல யாருக்கு இப்போதைக்கு பவர்ஃபுல்லான இலாக்கா கிடைச்சிருக்கு, அந்த 10 பேரோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நிர்வகிக்க போறாங்க. அதாவது இப்போ இருக்கிற தொகுதியை வச்சு அதாவது என்னென்ன துறையை வச்சு சொல்றேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு அமைச்சரோட வேலை என்ன, அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன துறைக்கு நிர்வகிக்க போறாங்க, எப்படி எல்லாம் அவங்க வேலை செய்யணும், என்னென்ன கட்டுப்பாடுகள் அவங்க துறைக்கு வருது. ஸோ அதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அடுத்த 30 நிமிஷம் இந்த புதிய அமைச்சரோட அக்க ஆணி வேற பிரிச்சு மேய போறோம், அலசி ஆராய போறோம் சொல்லும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க மக்களே. அப்பதான் தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷம் நம்மளோட முக்கியமான துறைகள்லாம் யார் கையில இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்ஜி ராஜ் விலாக் மக்களே. நான் உங்களை ஆர்ஜி ராஜ், வெல்கம் பேக் டு ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட என்னென்ன துறைகள்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதலாவது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜயோட என்னென்ன இலாக்காலாம் அவங்க, அதாவது என்னென்ன சிஎம்னாலே முக்கியமான துறைகள் தான் எப்பவும் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த தடவை அவங்க எடுத்துக்கிட்ட துறைகள் எல்லாமே ரொம்ப ஹெவியா, அதாவது நேரடியா மக்களோடவும் இன்டராக்ட் பண்ற மாதிரி சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்னென்ன துறைகள்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது மற்றும் பொது நிர்வாகம், அதாவது ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் செக்ரட்டரியேட்டும் எப்படி இயங்கணுங்கிற கொள்கை முடிவு என்னென்னங்கிறதெல்லாம் இவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், டிஆர்ஓ அதிகாரிகள், தமிழ்நாட்டோட டாப் அதிகாரி இவங்களோட மாத்துறது, யார் யார் எந்தெந்த துறைக்கு போடணும், எந்தெந்த மாவட்டத்துல யாரை கலெக்டரா போடணும், கமிஷனரா போடணும், என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும், முழு பவரும் நம்ம முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்தது போலீஸ் அண்ட் உள்துறை, அதாவது போலீஸ் அண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட், காவல் மற்றும் உள்துறை ஒரு மாநிலத்தோட மிக முக்கியமான துறைன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாமே நம்ம சிஎம் விஜயோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். சிறப்பு மற்றும் திட்ட செயலாக்கம், அதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், தேர்தல் நேரத்துல அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா, வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் அறிக்கை எல்லாம் மக்களுக்கான ஸ்பெஷல் கேம் எல்லாமே கரெக்டா நடக்குதான்னு பாக்கிறதுக்காக நம்ம சிஎம் கையில தான் அது எல்லாமே இருக்கும். அதை கண்காணிக்கிற துறை தான் அந்த துறை. மக்கள் தொகையை நலன் சார்ந்த துறைகள் அடுத்து வெல்ஃபேர், உமன் ஆஃப் சில்ட்ரன், ஏஜ்டு மற்றும் டிஃபரெண்ட்லி அபிள்டு, அதாவது நம்ம மகளிர், இளைஞர் நலன், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறை. இந்த 5 சமூக பாதுகாப்பு துறைகளையும் முதலமைச்சர் தன்னோட கைவசம் வச்சிருக்காங்க. இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விவகாரம் தான். ஏன்னா அடித்தட்டு மக்களோட திட்டங்கள்லாம் அவரே நேரடியா மானிட்டர் பண்ணலாம். இதுக்காக தான் அவர் வச்சிருக்காரு. அடுத்து நகராட்சி நிர்வாகம், அதாவது குடிநீர் வழங்கல் மற்றும் நம்ம கிராமத்தில் இருக்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், உர்பன் வாட்டர் சப்ளை, சென்னை, கோவை, திருச்சி, அந்த மாதிரி டயர் 1 சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மதுரை, அது போன்ற டயர் 1 சிட்டி, மாநகராட்சி, நகராட்சிகளோட உள்கட்டமைப்பு, ரோடு வசதி, அது எல்லாமே முக்கியமான குடிநீர் எல்லாமே இவரோட தொகையில தான் வரும், நகராட்சி நிர்வாகத்துக்கு கீழே வரும். இந்த இலாக்காக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். சட்ட ஒழுங்குலையும் பெண்களோட பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள், முதியவர்கள் நலனையும் எந்த சமரசமும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம முதல்வர் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனாலதான் இந்த துறைகள்லாம் அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த நம்ம பார்க்க போறது ஆனந்த் அவர்கள், அமைச்சர் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ். இதுல என்னென்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டோட கிராமப்புற பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற முக்கியமான இலாக்கா இந்த இலாக்காலாம் சொல்லலாம். இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஆயிரக்கணக்கான கிராம ஊராட்சி ஒன்றியங்களோட வளர்ச்சி, சாலை, 100 நாள் வேலை எல்லாம் வருது இல்லையா, இந்த திட்டம் எல்லாமே இவரோட கண்ட்ரோல்ல தான் வரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டம், அதாவது புவர்ட்டி அலோகேஷன், கிராமப்புறங்கள்ல வறுமை ஒழிப்புகள், சிறப்பு பொருளாதார உதவி வழங்குறது எல்லாம் இந்த துறை கீழே வரும். நீர்வளத்துறை மற்றும் பாசனம், இது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான திட்டம் ஒண்ணு. பெரிய பாசனம், ஏரி, குளம் தூர்வாருதான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம ஓடைகள், ஏரிகள், வாய்க்கால்கள் எல்லாமே, ஆறு, இதெல்லாம் சுத்தப்படுத்தி தூர்வாரி கரெக்டா தண்ணி சேமிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் நம்ம. அந்த துறைகள் எல்லாமே நம்ம திரு ஆனந்த் அவர்களுக்கு கீழே தான் வரும். அதான் இவர் கிராமப்புற மக்கள் மற்றும் விவசாயிகளோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது
மிகப்பெரிய பொறுப்பு இவருக்கு. மூன்றாவதா பார்க்க போறது ஆதவ அர்ஜுனா. இவருக்கு வந்து கொடுத்திருக்கிறது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. இவர் கொடுத்திருக்க தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பு மற்றும் இளைஞர் சக்தி இணைக்கிற இலாக்காக்கள். அது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் துறை. ஒரு மாநிலத்துல உள்ள இளைஞர்கள் எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ் துறையில எந்த அளவு நம்ம முன்னேற்றமோ அந்த அளவு அவங்களோட வளர்ச்சிங்கிறது மேம்பட்டு போயிட்டே இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கின்னஸ் இல்ல நம்ம கோல்டு, தங்கம், அதான் கோல்டு அது சொல்லிட்டேன்னா சில்வரு, இந்த மாதிரி இந்த மாதிரி மெடல்லாம் போயிட்டு ஒலிம்பிக்ல அடிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டோட பெருமை, இந்தியாவோட பெருமைங்கிறது உலக அரங்களை ஒழிக்கும். அந்த துறையெல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்களோ இவர் கையில தான் இருக்கு. அந்த பொதுப்பணித்துறை இவர் கையில தான் இருக்கு. பொதுப்பணித்துறையில என்ன பாத்தீங்கன்னா அரசு பில்டிங்கு, அரசு மருத்துவமனை, பள்ளி கட்டுறது மற்றும் பராமரிக்கிறதெல்லாம் இவரோட வேலை தான். நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் எல்லாமே இவரோட கீழே தான் வரும். அதாவது தமிழ்நாட்டு மாநில நெடுஞ்சாலை, ஸ்டேட் ஹைவே போடுறது, மேம்பாலம் கட்டுறது, டிராபிக்கை குறைக்க புதிய சாலங்களை கொண்டு வரது, இது எல்லாமே இவரோட கட்டுப்பாடு இருந்தா வரும். அண்டு அதாவது சின்ன துறைமுகம், மைனர் போர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இவர் கீழே தான் வரும். தமிழ்நாட்டு இளைஞர்ல ஒலிம்பிக் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது, மைதானம் அமைக்கிறது, இல்லையா அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கறது எல்லாமே இவரோட துறைக்கு தான் வரும். தமிழ்நாட்டு இளைஞர்களை சர்வதேச போட்டி அளவு கொண்டு போறது எல்லாமே எங்கதான். பிசினஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த துறை கொடுத்திருக்கிறது ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்துங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம நான்காவதா பார்க்க போறது அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ். இவர் வந்து மருத்துவ சுகாதாரத்துறை ஒதுக்கியிருக்காங்க. இந்த அமைச்சரோட ஒரு சூப்பர் மூவ்னே சொல்லலாம். ஏன்னா அவரும் ஒரு டாக்டர். இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு அரசு மருத்துவ கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தலைமை மருத்துவமனையை நிர்வகிக்கிறது. இவர்கிட்ட ஒரு கோரிக்கை என்னன்னா, எங்க விருதாச்சலத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் வேணும். ஏன்னா பல உயிர்கள் இங்க காவு வாங்கப்படுது. விருதாச்சலம் இருக்க ஒரு பேசிக் லைஃப் ஹாஸ்பிட்டல் தான் அது GHங்கிறது. ஆக்சிடென்ட் ஆகி வரோம்னா இங்க இருந்து முண்டியம்பாக்கம் தான் அனுப்புறாங்க, தவிர இங்க எங்களுக்கு போதுமான வளர்ச்சியே இல்லை. அது குறித்து நம்ம தனியா காணொலி பதிவு பண்ணலாம். இந்த துறையெல்லாம் இவருக்கு தான் வருது. அது மட்டும் இல்லாம குடும்ப நலன், ஃபேமிலி வெல்ஃபேரு, மக்களுக்காக இலவச மருத்துவ காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்கியா. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கீம் எல்லாம் பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளோட ஸ்கீம்லாம். மருந்துகள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறது, புதுசா வர தொற்று நோய் தடுப்பு வழிமுறைகள், நடவடிக்கை எல்லாமே இவங்களுக்கே தான் வரணும். ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப்னு சொல்லலாம். இவர் கொடுத்திருக்கிறது ஒரு டாக்டரா அரசு மருத்துவமனையோட கஷ்ட நஷ்டங்களை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு ஏழை மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்ய முடியும். நம்ம ஐந்தாவதா பார்க்க போறது சீனியர் தலைவர், அதாவது எக்ஸ் மினிஸ்டர். அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவுக்கு அவசியம் இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஐந்தாவது சீனியர் அரசியல் தலைவர் நம்ம அமைச்சர் KA செங்கோட்டையன் அவர்கள் தான். இவர் கொடுத்திருக்கிறது ஒட்டுமொத்த அரசாங்கத்தை கல்லாப்பட்டி சாவின்னு தான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, அதாவது நிதித்துறை. இவரை பத்தி இன்னொரு டாக்கு இருக்கு, வாச்சாத்தி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவரோட வேலை என்னன்னு பார்ப்போம். நிதி மற்றும் ஓய்வூதியம், அதாவது பினான்ஸ் பென்ஷன். நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் தயார் பண்றது இவர் தான். அரசுக்கு எங்க இருந்தெல்லாம் வருமானம் வருது, எப்படி எல்லாம் செலவு பண்ணணும், அரசு ஊழியர்களோட சம்பளம், மற்ற எல்லாருக்கும் அந்த பென்ஷன் காசு எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, பென்ஷன், இது எல்லாமே கொடுக்கறது இவ்வளவு வேலை தான். மிக முக்கியமான வேலைன்னே சொல்லணும். தமிழ்நாடு இப்போ இருக்கிற கடன் சூழ்நிலையில சீனியாரிட்டி அனுபவிக்க ஒருத்தர் நிதி அமைச்சரா போட்டிருக்கிறது அரசுக்கு ஒரு பெரிய பலனே சொல்லலாம். ஏன்னா இவங்க எந்த அளவு திறமையா இருக்கிற கடனை சமாளிச்சு புதிய புதிய திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கடன் வாங்காம இருக்கிற வருமானத்தை வச்சு அரசாங்கத்தை ரன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஆறாவதா பார்க்க போறது அமைச்சர் P வெங்கட்ராமன். இவரோட துறை நேரடி ஏழை எளிய மக்களோட சமையல் அறையில சம்பந்தப்பட்டது. அதை எப்படி சொல்றேன்னா, உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ரேஷன் கடைகள், PDS ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் கரெக்டா விநியோகம் ஆகுதான்னு பாக்குறது. அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு. வெளிச்சந்தையில அத்தியாவசிய பொருட்கள், தக்காளி, வெங்காயம், பருப்பு வகையெல்லாம் விலை ரொம்ப ஏறாம பதுக்கல்கள், அதாவது இப்போ ஒரு பொருளை பதுக்கிட்டாங்கன்னா அதோட விலையெல்லாம் வேற லெவல்ல ஏறிடும். அது நமக்கே தெரியும் விஷயம் தான். தக்காளி, வெங்காயம் எல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஏறும். அது டிமாண்டால ஏறுது. இருந்தாலும் ஒரு சில இல்லீகலா பதுக்காம இருக்கணும். அந்த மாதிரி இருக்க விலையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது இவரோட துறை. மிக முக்கியமான வேலை. நடுத்தர மக்களோட மாதாந்திர பட்ஜெட்டை பாதிக்காத வகையில விலையை கட்டுப்படுத்த சவால்கள்லாம் இவருக்கு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏழாவது அமைச்சர் நிர்மல்குமார். இவருக்கு வந்து 2 கனமான வெவ்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஒண்ணு மின்சாரம், மற்றொன்று சட்டம். இவரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, மின்சாரம் மற்றும் மரபுசார எரிசக்தி, TNAP நிர்வாகிகள் இல்லையா, அது மூலமா தடையில்லாத மின்சாரம் எப்படி மக்களுக்கு வழங்குவது, மற்றும் சோலார், விண்டு மில்ல மூலமா பசுமை ஆற்றல பெருக்கிட்டு வரணும். ஏன்னா நம்ம வளர்ந்து வர சந்ததிக்கு இப்போதைக்கு இருக்கிற மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட போதுமான ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி வேணும். இப்ப NLC இருந்து இவ்வளவு கரண்ட் கொடுக்குறாங்க. NLC டாக்காவில இருந்தா ஒட்டுமொத்த 250 மெகாவாட் ஒட்டுமொத்தம் TNAPக்கு மட்டும்தான் போகுது. இது வந்து கரியால நிலக்கு நிக்லைன்டான இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. நெய்வேலி மைன்ஸ்ல லேண்ட் அக்விசிஷன்ல இதுல பல மக்கள் மண்ணின் மைந்தர்கள்லாம் நிலத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு மாற்றி போறாங்க. இதெல்லாம் நிறுத்திட்டு இவங்க
அதாவது ரினியூவபிள் எனர்ஜிக்கு விண்டு மில்லு சோலார் இது மாதிரி மாறினா இந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கும். ஸோ இந்த துறைகள் அவருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சட்டம் மற்றும் லா அண்ட் கோர்ஸ், லா கோர்ட்டு அண்ட் ஜெயில, அதாவது சொல்லுவோம்ல சட்டத்துறை நீதிமன்றங்கள், தமிழக அரசோட சட்ட வரைவுகளை உருவாக்குறது, கோர்ட் கேஸுகளை கையாளுவது மற்றும் சிறைத்துறை இது எல்லாமே இவர் கீழே தான் வரும். ஊழல் தடுப்பு பிரிவும் இவர் கீழே தான் வரும். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் இது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான விங்கின்னு தான் சொல்லணும். அரசு நிர்வாகத்துல எந்த ஊழலும் நடக்காம பாதுகாக்கிறதுங்கிறது இவரோட துறைக்கு தான் கீழே தான் வரும். அதே அதோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இவர் கவர்னர் எலெக்ஷன் மற்றும் பாஸ்போர்ட் விவரங்களும் இவர் கீழே தான் வருது. இதெல்லாமே இவர் கீழே தான் வரும். மின்சார வாரியத்தோட கடன் சுமையை சீரமைக்கணும். அதே சமயம் சட்டத்துறையும் பக்காவா கொண்டு போகணும். ஏன் இவருக்கு ஒரு பெரிய அக்னி பரிச்சனே சொல்லலாம். ஏன்னா இப்ப மின்சாரத்துறை ஆல்ரெடி நஷ்டத்துல தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம புதுசா வரக்கூடிய அரசுகள் விவசாயிகளுக்கு ஃப்ரீ மின்சாரம் கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி எத்தனையோ லட்சங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் பெண்டிங்ல இருக்கு. இவங்க 2.5 லட்சம் கட்டி வாங்கின பல பேர் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு பெரிய அக்னி பரிச்சை தான் சொல்லணும். அதெல்லாம் சமாளிச்சு கடன் இல்லாத மின்சாரத்துறையை உருவாக்கணும். சட்டத்துறையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் கையாளணும். அடுத்தா நம்ம பார்க்க போறது 8வதா பார்க்க போறது அமைச்சர் ராஜ்மோகன். சோசியல் மீடியாவிலையும் நம்ம மேடைகளையும் தன்னோட பேச்சால கவர்ந்த இவருக்கு அவருக்கு ஏத்த மாதிரியே கல்வித்துறையும் கலாச்சாரத்தையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவரோட வேலை என்னன்னா பல்வி கல்வித்துறை, அதாவது ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன். அரசு பள்ளிகளோட தரம், புதிய பாடத்திட்டங்கள், ஆசிரியர் நியமனம், மாணவர்களுக்கான நலத்திட்டம் இது எல்லாத்தையுமே இவர் கட்டுப்பாட்டு கீழே தான் வரும். தமிழ் வளர்ச்சி மற்றும் கலாச்சாரம், அதான் சொல்றது தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கியாலஜி கல்ச்சர், தமிழ் மொழியை வளர்க்கறது, அந்த கீழடி போன்ற தொல்லியல் துறைகள் இது எல்லாமே அகழ்வாராய்ச்சிகளை கவனிப்பது, தமிழ் பண்பாட்டை எந்த அளவுக்கு உலகறிய செய்ய முடியுங்கிறது எல்லாமே இவரோட கட்டுப்பாட்டுல வரும். இவர் செம்மையா செய்வாருன்னு எனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு. தமிழ் மக்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அண்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி, அதாவது தகவல் மற்றும் செய்தி விளம்பரம், இதுவும் தமிழக அரசாங்கத்தோட செய்திகள் மக்களுக்கு கூட கொண்டு போறது. செய்தி, அரசு பிரஸ், சினிமா போட்டோகிராஃபி, ஆர்ட் மற்றும் பிலிம் டெக்னாலஜி இவரோட கண்ட்ரோல்ல தான் வருது. அரசு பள்ளிகளோட உள்கட்டமைப்பு மாற்றுறதுலயும் தமிழ் முயற்சியை எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு போக முடியும் இவரோட பங்களிப்பு பெரிய அளவுல இருக்க போகுதுன்னு தான் மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நம்ம 9வது மற்றும் 10வது அமைச்சர்களை பார்க்க போறோம். 9 பார்த்தோம்னா ஒன்னா பார்த்தலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டோட இயற்கை வளத்தையும் தொழில் வளத்தையும் கையாள போறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு யாருன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 9வது அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு, இயற்கை வளத்து, அதாவது மினிஸ்டர் ஃபார் நேச்சுரல் ரிசோர்சஸ், அந்த கோல் மைனிங் எல்லாம் சொல்ற மினரல்ஸ். இவரோட வேலை மினரல் மைன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற தாது, மணல், குவாரிகள், கனிம வளங்களை முறைப்படுத்தி சட்டவிரோத கனிம வளங்களை தடுக்கணும். இன்னமும் இந்த வீடியோ நான் பதிவு பண்றதுக்கு இன்னைக்கும் நம்ம குற்றாலத்துல, அதாவது குற்றாலம் இன்னும் கன்னியாகுமரி சைட்ல பல பேர் இன்ஸ்டா ரீல்ஸ்ல அந்த ஏரியாவில கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. தென்காசி சொல்றோம் இல்லையா, அந்த ஏரியாவில லாரிகள்லாம் போறத பல பேர் வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த துறைகள் எல்லாமே, அதாவது சட்டவிரோத கனிம வளங்கள் கொள்ளை நம்ம தமிழகத்திலேருந்து வெளிமாநிலங்களுக்கு போறதா சோசியல் மீடியாவில் பரவற தகவலை பார்க்கலாம். அது உண்மைதான். அவங்க வீடியோ எடுத்து லாரிகள் எத்தனை லாரி இந்த ஆட்சிக்கு வந்து இன்னும் நிக்கலன்னு சொல்லி தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் இந்த சட்டவிரோத தாது மணல் கொள்ளையை தடுப்பாருன்னு நினைக்கிறேன். தாது மணல் கொள்ளை இல்லை, இது கல்குவாரிகள், பல மினரல் தமிழகத்திலேருந்து பல மெல்மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து 10வது பார்த்தோம்னா அமைச்சர் செல்வி எஸ். கீர்த்தனா, தொழில்துறை, அதாவது இவங்க மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த அமைச்சரோட ஒரு பெண் முகம் விளங்குங்கிறது இவருக்கு முக்கியமா இலக்காவா இருக்கு. தொழில்துறை மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு, அதாவது இப்ப நம்ம எடுத்துக்காட்டு ஆந்திரா, நம்ம மற்ற ஸ்டேட்ல எல்லாம் கூகுள், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இவங்கெல்லாம் அங்க கூகுள், ஃபேஸ்புக், இவங்கெல்லாம் எங்களோட தொழில் அங்க போடுறோம், பல மொபைல் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தொழில்துறை அங்க போயிடுச்சு, இங்க போயிடுச்சு சொல்றாங்க இல்லையா. அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இவங்களுக்கு கீழே தான் வருது. அதாவது வெளிமாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈர்த்துக்கிட்டு வரணும் இவங்க. அப்ப வந்தாதான் பன்னாட்டு நிறுவனங்களோட எம்என்சிஸை முதலீட்டை ஈர்க்கிறது, அதன் மூலமா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். அதான் சொல்றேன், இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிக முக்கியமான துறைன்னே சொல்லணும். பல வெளிநாடுகள்ல இருந்து இருக்கிற இந்த தொழிலெல்லாம் இந்தியா நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வந்தாதான் பல இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனாலும் அந்த இண்டஸ்ட்ரி உள்ள வரும்போது அங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்களை பாதிக்காத வண்ணமா இருக்கணும். ஏன்னா விளைச்சலே இல்லாம காடா இருக்கிற ஒரு பக்கம் அந்த இண்டஸ்ட்ரியை கட்டினா பிரச்சனை கிடையாது. நல்லா சூப்பரா முப்போகம் விளையிற ஒரு ஏரியால கொண்டு போயிட்டு நான் இங்கதான்
அதாவது ஆத்துக்கு பக்கத்துல இங்கதான் வந்து நான் வந்து தொழில் ஃபேக்டரியை கட்டுவேன். தொழில் ஃபேக்டரினா தோல் தொழிற்சாலை சிப்காட் இங்க தான் கட்டுவேன். எக்ஸாம்பிள் என் கடலூர்ல பாத்தீங்கன்னா பல பேரு கேன்சர் நோய், அதாவது சின்ன வயசுல கேன்சர் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் 5வது இடத்துல இருக்கு. பல சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட கேன்சர் இருக்கு. அந்த அளவு கடலூர்ல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி சிப்காட்ல இருக்குது. இது குறித்து பல காணொலிகள் பல அரசியல் தலைவர்கள் பேசிட்டாங்க. ஆனா அந்த அந்த கெமிக்கல் கம்பெனி அங்க இதை எடுக்க முடியல. இன்னமும் 4-5 மணிக்கு மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 மணிக்கெல்லாம் திறந்து விட்டுருவாங்க தம்பி அந்த கேஸை. அதை நம்ம சுவாசிச்சோம்னாலே நமக்கு அந்த அளவு மூச்சு எரியுது, தொண்டை நுரையீரலாம் வலிக்குதுன்னே சொல்றாங்க. அந்த அளவுக்கு உள்ள எரிச்சலா இருக்கு. நைட் ஆவாவோ கொஞ்சம் அவங்க குறையிறது, இதுக்கு உங்களுக்கு குறையுது. இதனால குடிக்கிற தண்ணி முதல்கொண்டு எல்லாமே படும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்றாங்க. சொல்ல வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. சோ அத மாதிரி இல்லாம நல்ல நல்ல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஒரு இளம்பெண்ணை தொழில்துறை அமைச்சரா ஆக்கி இருக்கிறது கார்பரேட் மற்றும் தொழில் உலகத்துல புதுமையான எனர்ஜியை கொடுக்கும். நாம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம 2026 அமைச்சரவை, புதிய 10 பேர் கொண்ட அமைச்சரவை, அவங்களோட இலாக்காக்கள். இந்த அமைச்சரவையை க்ளோஸா கவனிச்சிங்கன்னா நம்மளோட மாண்பு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மிக குறைவான நபர்களை இப்போதைக்கு போட்டிருக்காங்க. 10 பேர் தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. இன்னும் மீதி உள்ள லிஸ்ட் வந்து கூடிய விரைவில் வரும்னு பாக்குறோம். ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி கூட இருக்காங்க, அது வச்சு பார்க்கணும். அது வரைக்கும் இந்த 10 பேர் தான் அமைச்சரவை வச்சு துறைகளை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. முக்கியமான துறைகள் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய துறைகள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த லிஸ்ட் இன்னும் வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்ஜிராஜ் விளாக்ஸ். தமிழ்நாட்டோட புதிய அமைச்சரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் எதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோல நீங்க என்னென்ன, அதாவது இந்த அமைச்சரவை கொடுத்ததுல உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருக்கும், அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. அண்ட் ஃபாலோ ஆர்ஜி ராஜ் விளாக். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ராஜ். பாய் பாய் மக்களே.